நம்ம தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க தான் ஆக்சுவலா உலகத்திலேயே முதல் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டுகள் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு நாம பார்க்க போறது, நம்ம முன்னோர்கள் வானத்த பார்த்து நேரம், காலம், மழை, வெயில் இதெல்லாம் எப்ப வரும், என்ன மாதிரி வரும்னு எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாதப்பவே கணிச்சிருக்காங்க. அந்த ஏன்ஷியன்ட் நாலேட்ஜ் தான் இன்னைக்கான டாபிக். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஹாட் டாபிக். நான் உங்கள் தமிழ். நம்ம முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வானம், நட்சத்திரங்கள், நிலா, சூரியன்னு எல்லாத்தையும் சும்மா பார்க்கல. அதை ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி கவனிச்சு அதிலிருந்து தான் பருவகாலம், சீசன், மழை, விவசாயம்னு நம்மளோட டெய்லி லைஃப் விஷயங்களை கூட திட்டம் போட்டாங்க. அவ்வளவு ஏன், அந்த காலத்துல கப்பல் ஓட்டுறதுக்கு வழி கண்டுபிடிச்சது கூட இந்த விண்வெளி அறிவை வச்சுதான். இந்த விஷயம் எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது உண்மையிலேயே பெருமையா இருக்கு. தமிழரா பிறந்த எல்லாருமே இத பெருமையா கொண்டாடணும். ஆனா இங்க ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, தமிழருடைய பெருமையை தமிழரே கொண்டாடுவதில்லை அப்படிங்கிறது தான். இனிமேலும் அப்படி இருக்காதீங்க. நம்மளோட வரலாறு, நம்மளோட கலாச்சாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதை அடுத்த தலைமுறைக்கு நம்மளால கொண்டு போக முடியும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்பெல்லாம் நாம நாசா, டெலஸ்கோப், ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றோம். இந்த மாதிரி சயின்ஸ் வார்த்தைகள்லாம் இப்பதான் புதுசா மாடர்னா வந்த மாதிரி தோணும். ஆனா நம்ம தமிழ் நாகரிகத்துல அந்த அறிவு ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளோட வாழ்க்கையோட கலந்திருந்தது. யோசிச்சு பாருங்க. அப்போ கையில டெலஸ்கோப் இல்ல, சேட்டலைட்டும் இல்ல. ஆனா அவங்களோட அறிவுத்திறன் இருக்கே, அதை நினைச்சு பார்த்தாலே மிரள வைக்கிற அளவுக்கு இருக்கு. நம்ம தாத்தா பாட்டிகள் நிஜமாவே வானத்தை ஒரு பெரிய ஓப்பன் லேப் மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு லேப்ல ஒரு விஷயத்தை உற்று பார்த்து நோட்ஸ் எடுத்து முடிவெடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம பண்டைய தமிழர்கள் ராத்திரி முழுக்க வானத்துல ஒரு நட்சத்திரம் எந்த இடத்துக்கு போகுது, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நோட் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட ஒரு கடிகாரம் கூட கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வானத்துல கிழக்கிலிருந்து மேற்குக்கு போற வேகத்தை பார்த்து இப்போ ராத்திரி 10 மணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டார் நகர டைமிங்கை வச்சு டைம் சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சயின்ஸு. அதனால தான் அவங்க மூளை டெலஸ்கோப்பை விட பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறோம். அது வெறும் அப்சர்வேஷன் இல்லை, அது துல்லியமான கேல்குலேஷன். உதாரணத்துக்கு நம்ம தமிழ் இலக்கியத்தில் வர்ற நட்சத்திரம், சூரியன், சந்திரன்னு சொல்கிற வார்த்தைகளை பார்த்தீங்களா? அது வெறும் பக்தி பாட்டு கிடையாது. அது முழுக்க முழுக்க அறிவியல் கண்ணோட்டத்தில் சொன்ன விஷயம்தான். அதுல முக்கியமா நட்சத்திரம்ங்கிற சொல்ல தான் உலகத்திலேயே ஸ்டார்னு சொல்றதுக்கு முதல் ஆதாரம்னு சொல்றாங்க. அதாவது கிரீக், லாட்டின், சமஸ்கிருதத்துல எல்லாம் ஆஸ்டர், நக்ஷத்ரான்னு வர வார்த்தைகள் கூட பின்னாடி நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தோட தொடர்பு வச்சு தான் வந்துச்சுன்னு சில மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்மளோட தமிழ் வேறு எவ்வளோ ஆழமா இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னோர்கள் நட்சத்திரங்களை பார்த்தது ஜோசியம் சொல்றது மட்டும் அவங்களோட இலக்கா இல்ல. ஒரு விண்வெளி நிகழ்வுக்கும் பூமியில நடக்கிற விஷயங்களுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்க நோக்கமா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு 10 நாளா திருவாதிரை நட்சத்திரம் தெரியல, அதனால மழை வரத்துக்கு லேட் ஆகும்னு ஒரு விவசாயி சொல்றாருன்னு வச்சுப்போம். இது அவர் வானத்தை பார்த்து கண்டுபிடிச்ச சயின்டிஃபிக் தகவல். இங்க கடவுளை கும்பிட வேண்டிய அவசியமே இல்ல. அவர் பருவநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக விண்வெளியை கவனிக்கிறாரு. நட்சத்திரத்தை பார்த்தா மழை வரும்னு சொல்றது வானியல். ஆனா அந்த நட்சத்திரத்தை பார்த்து உனக்கு நாளைக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னா அதுதான் ஜோதிடம். இந்த வித்தியாசத்தை நம்ம ஆளுங்க அப்பவே பிரிச்சு பார்த்திருக்காங்க. அந்த காலத்துல மழை எப்ப வரும், கடல்ல எப்ப புயல் வரும்னு ஒரு கேலண்டர் போட்டு சொல்ற மாதிரி நம்ம ஆளுங்க வெறும் நட்சத்திரங்களை பார்த்து கணிச்சாங்க. அவங்க பயன்படுத்தின அந்த வானத்தை பார்க்குற டெக்னிக், அதாவது ஸ்கை அப்சர்வேஷன் மெத்தட், அதைத்தான் இன்னைக்கு நாம அஸ்ட்ரானமின்னு ஃபாரின் பேரு சொல்லி கூப்பிடுறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் அதை காலகணிதம்னு சொன்னாங்க. அது சும்மா ஒரு கேலண்டர் மாதிரி சாதாரண ரெக்கார்டு இல்லை, அது ஒரு முழுமையான ஸ்பேஸ் சயின்ஸ்னெல்லாம் சொல்லணும். நம்ம பண்டைய தமிழர்கள் கடல் வழி ட்ரேடிங்ல உச்சாணி கொம்புல இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க ஷிப்ஸ் கடல்ல போகும்போது காம்பஸ், ஜிபிஎஸ் எதுவுமே இல்லை. அப்ப எப்படி போனாங்க? நட்சத்திரங்களை பார்த்து தான் திசையை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த மாலுமிகளுக்குன்னு சில நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அருந்ததி, திருவாதிரை, மகம், பூரம் இதெல்லாம் அவங்களுக்கு மேப்ல இருக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுங்கள் மாதிரி. ஒரு நட்சத்திரம் மேற்கு பக்கம் நகர்ற நேரத்துல அவங்க ஷிப்பை திருப்புவாங்க. இது சும்மா ஒரு பயணம் இல்ல, இது வானியல் அறிவு மூலியமா செஞ்ச நேவிகேஷன். காலகணிதம்னா காலத்தை மட்டும் கணிக்கிறதில்ல. விண்வெளியில ஒரு பொருள் இல்லைன்னா நட்சத்திரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா அந்த சேம் டைம்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. நடு ராத்திரியில நீங்க ஒரு படகுல போறீங்க, சுத்தி தண்ணி மட்டும்தான் தெரியுது.
அப்போ நீங்க சரியான திசையில போறீங்களான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? நம்ம தமிழர்கள் வடக்கு திசையில தெரியிற துருவ நட்சத்திரம் நகரவே நகராதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த நட்சத்திரத்தை ஸ்ட்ரெயிட்டா பார்த்து இதோ இதுதான் வடக்குன்னு கெட்டியா சொல்றது தான் காலகணிதம். அந்த நட்சத்திரத்தோட உயரத்தை பார்த்து நாம இப்ப வங்காள விரிகுடால இருக்கோம் இல்லனா ஆப்பிரிக்கா பக்கத்துல இருக்கோம்னு கூட கணிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள். இதெல்லாம் சும்மா கதை இல்ல மக்களே. நம்ம பழங்கால நூல்கள்ல இதுக்கெல்லாம் நிறைய ப்ரூஃப் இருக்கு. பரிவாடல், அகநானூறு, புறநானூறு மாதிரியான சங்க இலக்கியங்கள்ல இரவு வானத்தை பத்தி வர்ற வரிகள் இருக்கே, அது சும்மா பொயட்ரி மாதிரி இல்ல. அது ஒரு காஸ்மிக் ரெக்கார்டு. அந்த பாட்டுங்கள்ல சூரியன் எந்த கோணத்துல உதிக்கும், நிலா தேஞ்சு வளர்ற ஸ்டேஜஸ், நட்சத்திரங்களோட இடம் எல்லாத்தையும் அச்சு அசலா விவரிச்சிருக்காங்க. அது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் அஸ்ட்ரானமி புக்ஸுக்கு ஈக்குவல். நம்ம கலாச்சார விழாக்கள் கூட ஸ்பேஸ் சயின்ஸை அடிப்படையில தான் செட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கார்த்திகை தீபம். நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது, அது ஒரு அறிவியல் நிகழ்வு. அந்த நாள்ல கார்த்திகை நட்சத்திரமும் ஒரு பௌர்ணமி நிலாவும் ஒரே நாள்ல ஜாயின் ஆகும். அது ஒரு அபூர்வமான வானியல் அலைன்மெண்ட். அந்த விஞ்ஞான நிகழ்வை மார்க் பண்ணி நம்ம ஆளுங்க விழாவா கொண்டாடினாங்க. நம்ம பண்டிகைகள் எல்லாம் சும்மா சடங்குக்காக ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஒரு சயின்டிஃபிக் லாஜிக் இருக்கு. பொங்கல் பண்டிகையை எடுத்துக்கலாம். அது ஏன் தை மாசம் முதல் நாள் வருது? ஏன்னா அந்த நாள் தான் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு திசைக்கு திரும்பி பயணம் செய்ய ஆரம்பிக்கும். சயின்டிஃபிக்கா இதைத்தான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி 6 மாசம் சூரியன் தெற்குல இருக்கும். இந்த ஏக்கம் தான் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தமிழன் இந்த சோலார் மோஷனை ட்ராக் பண்ணி இப்ப புதுசா விவசாய வேலையை ஆரம்பிக்கலாம்னு ஒரு அறிவியல் ரீதியான அறிவிப்பா இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினான். பாத்தீங்களா? கடவுள் கூட அங்க பின்னாடி தான் வராப்ல. சயின்ஸ் தான் முன்னாடி நிக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மாசப்பேறுகளை விண்வெளி தொடர்போட வச்சதுதான். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டத்தை அடிப்படையா வச்சது. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேலண்டர் சிஸ்டம் ஃபாரின் நாடுகளுக்கு ரொம்ப பின்னால தான் கிடைச்சது. நம்ம முன்னோர்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் எங்கெங்க போகுது, அதனால பூமியில பருவநிலை எப்படி மாறும்னு துல்லியமா கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. இந்த கால்குலேஷன் தான் விவசாயம் சார்ந்த விழாக்களுக்கும் முக்கிய காரணம். ஆடி பெருக்குனா என்ன? நிலா ஆடி மாசத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டணியோட வரும்போது கடல் அலைகள் அதிகமாகும், நீர்நிலை நிரம்பி வழியும். அந்த இயற்கை நிகழ்வை கௌரவிக்கிறது தான் ஆடிப்பெருக்கு. அப்போ விஞ்ஞானமும் ஆன்மீகமும் பெர்ஃபெக்டா கலந்திருந்தது. நம்ம தமிழர்களோட அறிவு நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் போயிருக்கு. இது ஒரு பெரிய வர்த்தக ரகசியம் மாதிரி தான். சில ஃபாரின் ரிசர்ச்சர்ஸ் இப்போ ஒத்துக்கிறாங்க, மெசபட்டோமியா மாதிரி ரொம்ப பழமையான இடத்துல இருந்தவங்களுக்கு வானத்தை பார்த்து திசை கண்டுபிடிக்கிறது, கேலண்டர் போடுறதுன்னு நம்ம தமிழர்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் கடலோடிகள் அவங்களோட அறிவை வச்சு உலக வரைபடத்தையே டிசைன் பண்ணாங்கன்னு நினைச்சு பார்த்தா நம்ம தமிழ் பிரில்லியன்ஸ் எவ்வளவு பழமையானதுன்னு தெரியும். கோவில் கட்டின தொழில்நுட்பத்தை பாருங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ஒரு குறிப்பிட்ட நாள் சூரியனோட ஒளி அப்படியே லிங்கத்தின் மேல விழும். இதுக்கு பின்னாடி டெலஸ்கோப் இல்லாம வெறும் கணிதத்தை பயன்படுத்தி இவ்வளவு துல்லியமா கட்டியிருக்காங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பழங்கால புத்தகங்கள்ல மழை வரும் முன் காற்றின் வாசனை, நட்சத்திரம் மாறும் நேரம்னு வர்ற விவரங்கள் அது சும்மா இயற்கையை கவனிச்சது மட்டும் இல்ல, வளிமண்டல அழுத்தம் எப்படி மாறுது, விண்வெளியில என்ன இயக்கம் நடக்குதுன்னு அறிவியல் டேட்டாவை கலந்து சொன்ன விஷயம் அது. அந்த அப்சர்வேஷனை வச்சுதான் நம்ம விவசாயிகள் அவங்க விதை நேரத்தையே பிளான் பண்ணாங்க. அதனால தான் பண்டைய தமிழ்நாட்டில் விவசாயிகளை சும்மா விவசாயின்னு மட்டும் கூப்பிடல, அவங்க தான் காலக்கணித ஞானி, அதாவது ஒரு டைம் சயின்டிஸ்ட். சும்மா யோசிச்சு பாருங்க. சில சங்க பாடல்கள்ல சந்திரனோட வடிவமோ அது ஒளியை பிரதிபலிக்கிறத பத்தியும் பேசுவாங்க. அது எப்படி இருக்கும்னா ஐன்ஸ்டீனுக்கே முன்னாடி லைட் ரிஃப்ளெக்ஷன் தியரியை இன் பண்ற மாதிரி இருக்கும். சந்திரனோட ஒளி சூரியன் கிட்ட இருந்து தான் வருதுன்னு அவங்க அப்பவே கெட்டியா பிடிச்சு சொன்னாங்கன்னா அதை மாடர்ன் சயின்ஸ் 2000 வருஷத்துக்கு கழிச்சு ப்ரூஃப் பண்ணுதுன்னா நம்ம தமிழ் அறிவுக்கு ஒரு லிமிட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு அறிவு இருந்தது, ஏன் உலகம் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதுக்கு காரணம் சிம்பிள் தான். பின்னாடி வந்த போர்கள், சண்டைகள், பழைய சுவடிகள் எல்லாம் அழிஞ்சு போனது தான். ஆனால் அந்த அறிவு ஒரு கலாச்சார வடிவத்தில் இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கு. நாம பண்டிகைகள் கொண்டாடும் போது, கோவிலுக்கு போகும்போது, மாசப்பேரை சொல்லும்போது நம்ம முன்னோர்களோட அஸ்ட்ரானமியை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் நம்ம தமிழ் ஐடென்டிட்டியோட நிஜமான அழகு. சயின்ஸும் சாமியும் ரெண்டும் தனித்தனி இல்ல, ஒரே நாணயத்தோட 2 பக்கம்னு நம்ம தாத்தாக்களும் பாட்டிகளும் அப்பவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க டெலஸ்கோப் இல்லாமலே இந்த அண்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அப்பவே சொன்னாங்க, வெண், மண், நீர், காற்று, நெருப்பு எல்லாம் ஒரே உலகம். அது சயின்ஸ் சொல்ற காஸ்மோஸ் டெஃபினிஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது சயின்ஸ் எல்லாம் ஃபாரின்ல தான் டெவலப் ஆச்சுன்னு சொன்னா நீங்க ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு சொல்லுங்க,
நம்ம தமிழ் மண்ணில் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஸ்கைலாப் இருந்துச்சு. இதுதான் நம்ம பெருமை, நம்ம வேர். தமிழ் அறிவு விண்ணையும் தாண்டி போச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சீக்கலாம். பை.